இப்போ பிரிவுங்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். பிரிவு ஏற்படுத்துகிற ஒரு அச்சுறுத்தல் தான் மனிதர்கள் ஒழுங்கா வாழ்வதற்கு காரணமா இருக்கு. ஒரு கணவன் வந்து தன் மனைவிக்கு உண்மையா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரிஞ்சிருவா, இல்லன்னா பிரிஞ்சிருவா. ஒரு ஆண் வந்து மது அருந்தாமல் இருக்கிறான். அதுபோல ஒரு பெண் மது அருந்தாமல் இருக்கிறாள்ன்னா என்ன அர்த்தம்? நீ மது அருந்துனா உன் மனைவி உன்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவா. அல்லது ஒரு கணவன் உன்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவான். அதனால பெண்கள் வந்து ஆண்களுக்கு இருக்கிற பயத்த விட பெண்களுக்கு அதிகமான பயம். அதனால தான் பெண்கள் வந்து ஏன் வந்து மது அருந்துறதில்ல, புகைப்பிடிக்கிறதில்ல பெரும்பாலும் அப்படின்னா, ரொம்ப அவங்களுக்கு ஒரு பயம். எங்க கணவன் நம்மள விட்டு பிரிஞ்சு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் குறைவு. அதனால வந்து அவன் மது அருந்துறான். இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்கள் மது அருந்தாம இருக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, பெண்கள புரிஞ்சுக்கிறது. ஏன் அப்படின்னா, இல்லன்னா பிரிஞ்சு போயிடுவா. வேற எவனையாவது தேடி போயிருவா. நம்மள விட பெட்டரா வேற எவன்ட்டயாவது நல்ல அன்பு, பாசம் கிடைக்குது அப்படின்னா, பிரிஞ்சு போயிடுவா. அதற்கான சுதந்திரம் இப்ப இருக்குது. முன்னாடிலாம் இல்ல. கடந்த காலங்கள்ல இல்ல. பெண்கள் பிரிந்து செல்வதற்கான சுதந்திரம் கடந்த காலங்கள்ல இல்ல. ஆனா இப்ப இருக்குது அப்படிங்கும்போது, அந்த மாரி பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயம் தான் மனிதர்கள் இன்னைக்கு வந்து ஒழுங்கா இருக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது. ஒழுங்காக இருப்பதற்கு அப்புறம் இன்னொன்னு என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கைய அனுபவிக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு மனிதர்களுக்கு வந்திருக்கு. அனுபவிக்கணும்னா, பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நீ வாழ்க்கைய அனுபவிக்க முடியாது. பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், பிறரை துன்புறுத்திக் கொண்டு நீ வாழ்க்கைய அனுபவிக்க முடியாது. பிறர நீ நீ வாழ்க்கைய அனுபவிக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, உனக்கு சந்தோஷமே பிறரிடமிருந்து தான் கிடைக்குது. அப்போ பிறரிடமிருந்து உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்போது, உன்கிட்ட இருந்தும் பிறருக்கு கிடைக்கணும்ல. அப்போ உன்னிடமிருந்தும் பிறருக்கு இன்பம் கிடைச்சால் தான், பிறரிடமிருந்து உனக்கு இன்பம் கிடைக்கும். பிறர் உனக்கு இன்பத்தை கொடுப்பார்கள். நீ கொடுத்தால் தான் பிறர் உனக்கு கொடுப்பார்கள். அப்ப இந்த விதிமுறைய புரிஞ்சுக்கிட்டாங்க மனுஷங்க. அதனால அதனால இன்னைக்கு பிறரை சந்தோஷப்படுத்துறாங்க. அப்பதான் மத்தவங்க நம்மள சந்தோஷப்படுத்துவாங்க. அப்படிங்கிற அதனாலேயே அவன் வந்து பிறரை துன்புறுத்துறது கிடையாது. துன்புறுத்துற மாரி நடந்துக்கிறது கிடையாது. பிறரை இன்புறுத்துவதற்காக முயற்சி செய்கிறார்கள். பிறரை சந்தோஷப்படுத்துறதுக்காக முயற்சி செய்யும்போது, அதுவே மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது நீ வந்து அத பத்தியெல்லாம் அப்படி இருக்கும்போது நீ பிறரை துன்புறுத்துறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நீ வேணா சந்தோஷப்படுத்தி பாரேன். பிறரை சந்தோஷப்படுத்தி பாரு. அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட அது அவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது கூட தெரியாம, அது நீ முயற்சி பண்ணா கூட ஒரு சமயத்தில அது உனக்கு வரவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு அப்படி ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கிறது தெரியாம நீ பிறரை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறாய். என்ன ஒரு மனநிலை? அப்படிங்கிறது தான். அப்போ முதல்ல நம்ம எதுக்காக இந்த டாபிக் ஆரம்பிச்சோம்னா, பிரிவுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு டைவர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா, அதுதான் இங்க வந்து அ ஒரு நல்ல இங்க நெறைய குடும்பங்கள் அமைதியா ஒரு கணவன் தனது மனைவிக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு அதுதான் ஒரு காரணமா இருக்கு. எங்க மனைவி பிரிஞ்சு போயிடுவா, அல்லது நம்ம கூட இருந்துகிட்டு வேறவன்ட்டயா கள்ள தொடர்பு வச்சுக்க கூடாது. அல்லது ஒரு கணவன் கள்ள தொடர்பு வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு மனைவி பயப்பட்டு, அந்த கணவனுடைய தனக்கு பிடித்த ஒரு கணவனை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு அவ முயற்சி பண்றா. அதுபோல ஒரு ஆணும் தனது மனைவிய சந்தோஷமா வச்சுக்கணும். இல்லன்னா நம்மள விட்டு அவ பிரிஞ்சு போயிடுவா. அல்லது வேற எவன்ட்டயா கள்ள தொடர்புகள வச்சுக்க கூடாது. நாம் ஏமாற்றப்படக்கூடாது. அப்போ மத்தவங்க 4 பேர் சிரிப்பாங்க. "என்னடா அவன் ஒரு பொண்டாட்டிய வச்சு சந்தோஷமா வாழத் தெர்ல. நீ ஓவரா ஆட்டம் போட்டா தான் உன்ன விட்டு போயிட்டா. நீ ஓவரா ஆட்டம் போட்ட. அவள மதிக்கவே இல்ல. அதனால தான் உனக்கு தெரியாம வேற ஒருத்தன செட்டப் பண்ணிக்கிட்டா." இப்படி யாரும் சொல்லி சிரிச்சிடக்கூடாது. இந்த மாரியான பழிபாவத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. நம்ம மேல எந்த தப்பும் வந்துரக்கூடாது. நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அப்பவும் அவ இன்னொருத்தர தேடி போனா அப்படின்னா, அப்ப அவ என்ன விட்டு பிரிஞ்சு போறதுக்கு நான் காரணம் இல்ல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அதுபோல ஒரு பெண்ணும் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அவன ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நல்லாவே பார்த்துக்கிட்டேன். ஆனாலும் அவன் வந்து என்ன விட்டு போயிட்டான். அப்ப அதுக்கு நான் காரணம் கிடையாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். அப்போ அதுக்காக நான் அந்த மாரி ஆனா அதே நேரத்தில ஒரு பிரிவுங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நாம காரணமாயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒருத்தர் நம்மள விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா, அதுக்கு நாம் காரணமாகி விடக்கூடாது. நாமே காரணமா அப்ப அந்த நாம் காரணமாகி விடக்கூடாது எனும் பொழுது, நமது தவறுகளை எல்லாம் நாம் சரி செய்துவிட்டோம். பழி நம்ம மேல விழுந்துறக்கூடாது. அப்ப அதற்கு நாம கரெக்ட்டா இருக்கணும். என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் மதுபானம் அருந்தவில்லை, புகைப்பிடிக்கவில்லை, போதைப் பொருள் எதுவும் பயன்படுத்தவில்லை. அ ஒழுங்கா நான் வீட்டுக்கு வந்து ஒழுங்கா அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். குழந்தைகள நல்லா பார்த்துக்கிட்டேன். குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டேன். நல்லா கவனிச்சுக்கிட்டேன். அன்பா இருந்தேன். பாசமா இருந்தேன். தினமும் பேசுவதற்காக நேரம் ஒதுக்கினேன். எல்லாவற்றையும் செய்தேன். அப்ப என் மேல எந்த தப்பும் இல்ல. ஒரு பிரிவு என்று வரும்போது, அந்த பழி என் மீது சுமத்தப்பட்டு விடக்கூடாது. அல்லது பிரிந்து விடக்கூடாது. பிரிந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் நான் இதை செய்கிறேன். இதை செய்வதால் தான் அவள் என்னை விட்டு பிரியவில்லை. அவன் என்னை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு நான் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டேன். அதுதான். அப்ப பிரிவதற்கான சுதந்திரம் இங்கே இருக்கும்போது தான், வாழ்க்கை நல்லாருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை நல்லாருக்கும். நான் என்ன ஆனாலும் சரி, குடிச்சாலும் சரி, போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் சரி, நீ என்ன விட்டு பிரிய மாட்ட. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற மாரி, அவன் என்னவா ஒரு பொறுக்கியா இருந்தா கூட அவன் என் புருஷன். பொறுக்கியானாலும் அவன் என் புருஷன். கள்வனானாலும் என் கணவன். அப்படின்னுலாம் இருந்த காலம் போயி, இன்னைக்கு ஒழுங்கா இருந்தா தான் உன் கூட இருப்பேன். இல்லன்னா நான் போயிடுவேன் வேற இன்னொருத்தன் கூட அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. அப்ப பிரிவுங்கிறது நல்ல விஷயம். பிரிவு ஏற்படுத்துகிற ஒரு பயம் தான். ஆ எல்லா உறவுகளையும் பாருங்க, நீங்க வந்து ஒரு குடும்பமே ஒண்ணா இருக்கணும் அப்படின்னா, ஒழுங்கா இருக்கணும். இன்னைக்கு குடும்பம் கூட பிரிஞ்சிருச்சு. அதற்கான தனித்தனியா போயிட்டாங்க. வித்தியாசமா இருக்கு.
ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் அப்பா அம்மா ஒரு இடத்துல இருக்காங்க, பிள்ளைகள் ஒரு இடத்துல, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அந்த ஊர் இந்த ஊர் அந்த நாடு இந்த நாடுன்னு இருக்காங்க. வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இதற்கிடையில நம்ம இன்னைக்கு தொலைபேசியில பேசுறது ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. அதற்காவது நீ ஒழுங்கா இருக்கணும். அவங்ககிட்ட ஒழுங்கா பேசணும். இல்லன்னா அது கூட பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுதந்திரம் வந்து போச்சு. பிரிவதற்கான சுதந்திரம் தான் இப்ப ரொம்ப அ நல்ல விஷயம் தான். அப்பதான் நீ ஒழுங்கா இருப்ப. மனிதர்கள் ஒழுங்காக இருப்பதற்கு அது ஒரு காரணம். உயிரே கூட உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும். நீ ஒழுங்கான உணவுகளை சாப்பிடவில்லை என்றால், உன்னிடம் இருக்கிற உயிர் கூட உன்னை விட்டு பிரிந்து விடும். ஆரோக்கியம் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடும். நாம ஒழுங்கா இல்லன்னா, ஒழுங்கான உணவுகளை சாப்பிடவில்லை என்றால், நீ மதுபானம்லாம் மதுபானம் குடிக்கிற, புகைப்பிடிக்கிற, போதை பழக்கம் பயன்படுத்துற, கார வேகமா ஓட்டுற அப்படின்னா, உன்கிட்ட உயிர் இருக்காது. உயிர் உன்ன விட்டு பிரிஞ்சிரும். உன் கூட என்னால வாழ்க்கை நடத்த முடியாது. ஆரோக்கியம் உன்ன விட்டு பிரிஞ்சு போயிடும். அதனால வந்து பிரிவுங்கிறது ஒரு நல்ல விஷயம்.